கலாச்சாரத்தின் எஞ்சிய கலைகளில் முதன்மையான கலையாக திகழ்வது வில்லுப்பாட்டு கலை. தமிழர்களின் பண்பாட்டையும் வீரம் செறிந்த வரலாற்றையும் கதைகளையும் வில்லுப்பாட்டின் மூலம் பாமர மக்களுக்கும் கடத்தி சென்றதில் வில்லுப்பாட்டிற்கு பெருமை உண்டு. அப்படிப்பட்ட வில்லுப்பாட்டை இன்று நாடறிய செய்தவர் நமது வில்லுப்பாட்டு மாதவி என்றே சொல்லலாம். வணக்கம். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள அச்சங்குண்டம் தான் உங்க ஊரு. அப்பா மாறி சொல்லுவான், அம்மா மாலதி. 2 அக்காவுக்கு பின்னாடி 3ஆவதா நீங்க பிறந்துறீங்க. உங்களுக்கு பின்னாடி உங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க. உங்களுக்கு அறிமுகத்தை நானே கொடுத்துட்டேன். ஒரு காலகட்டத்துல வில்லுப்பாட்டுல ஆண்கள் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்துவதா சொன்னாங்க. அதனை கடந்து இன்னைக்கு ஒரு பெண்ணா, அதுவும் இளம் பெண்ணா அந்த வில்லுப்பாட்டை உலகறிய செஞ்சிருக்கீங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஆண்கள் முன்னாடி பாடுனாங்க நீங்க சொல்றீங்க. பட் பெரும்பாலும் எங்க தென்னாட்டுல பெண்களும் பாடிக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் பெரியவங்களா பாடிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளைங்க, இளமையில இருக்கிறவங்க அதிகமா பாடல, பெரியவங்க பாடினாங்க. பட் இன்னைக்கு சிறு வயதுல இருந்து இந்த வில்லுப்பாட்டை படிச்சு இவ்வளவு தூரம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்னால் வில்லுப்பாட்டுக்கு பெருமைங்கிறத வில்லுப்பாட்டால எனக்கு பெருமை நான் நினைக்கிறேன், சந்தோஷப்படுறேன். ஒரு படிக்கிற வயசுல 14 வயசுல குறிப்பா 8வது படிக்கும் போதே கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க. 9வது படிக்கும் போது என் ஆர்வம் வந்துருச்சு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா உங்க கோயிலுக்கு வில்லுப்பாட்டு பாட வந்தவங்களை பின்பற்றி நீங்க பாட ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த வயசுல அந்த வில்லுப்பாட்டு கத்துக்கூடிய ஆர்வம் எப்படி வந்தது? கோயில்ல திருவிழாக்களை பாக்குறதுதான். பாட்டி தாத்தா வில்லுப்பாட்டை பத்தி அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க. அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்பேன். அதெல்லாம் புதுசா இருக்கு. அந்த வார்த்தைகள் கிராமங்கள்ல பேசுற அந்த வார்த்தை நுணுக்கங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ரசிப்பேன். பாட்டி தாத்தாவுக்கு யாரையாவது நம்ம வீட்டுல படிக்க வச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த பேத்தி இல்ல இதுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப நான் பாடுறேன் பாட்டி அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். தாய் மாமா பாட்டி தாத்தா சப்போர்ட் எல்லாம் இருக்கிறப்ப அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கலையை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமா வரும்னு சொல்லுவாங்க, தாத்தா அப்பா அப்படின்னு. இப்ப அப்பாவுக்கு தொழில் வேற தொழில், நீங்க புதுசா இந்த வில்லுப்பாட்டுக்குள்ள வர்றீங்க. அப்ப உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடிஞ்சதா கதைகளை? அது ஒரு எளிதா இருந்ததா உங்களுக்கு? பாரம்பரியமா இருந்தாதான் வருங்கிறத விட எந்த ஒரு துறையில நம்ம சாதிக்கிறதா இருந்தாலும் நம்ம மனசுக்கு பிடிச்சி அதை ரொம்ப ஆசையா பண்ணும்போது அது கரெக்டா வருங்கிறத நினைச்சு மட்டும் பண்ணினேன். அதே மாதிரி நான் ரொம்ப ஆசையா அதை பிடிச்சு பண்ணினேன், அது நல்லா வந்துச்சு. அதனை கடந்த இப்ப சமூக வலைதளங்கள் தமிழர்களோட பண்பாட்டை அழிக்குது, கலைகள் அதனால அழிஞ்சு போச்சு, குழந்தைகள் செல்போன்ல மூழ்கி இருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா நீங்க வளர்ந்ததுக்கு ஒரு சமூக வலைதளங்களும் பெரிய ஒரு உதவியா பார்க்கிறாங்க. ஒரு நாஞ்சில் நாட்டுக்கான ஒரு கலையை இன்னைக்கு உலகறிய நாடகம் கொண்டு போயிருக்கீங்க. அப்ப சமூக வலைதளங்களை குறித்து எப்படி பாக்குறீங்க? இணையம்ங்கிறது கெட்டது அப்படிங்கிற ஒரு பட்சமா பாக்குற பட்சத்துல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டைம்ல அப்படிதான் இருந்துச்சு. இணையம்ங்கிறது தவறுதான், பிள்ளைங்கள் அது கெடுக்குது, நாட்டே அது இணையம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப இதாகி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இணையம்ங்கிறது நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நம்ம நல்ல வழியில பயன்படுத்தினா நமக்கு நல்லதே கொடுக்கும், கெட்ட வழியில பயன்படுத்தினா கெட்டதே கொடுக்கும். பட் இந்த இணையம் என்னுடைய வில்லுப்பாட்டு வெளியில இப்போ எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாருக்கும் தெரியுதுன்னா முதலாவது முக்கியமா அந்த இணையத்தை முக்கியமா சொல்லியே ஆகணும். அந்த வகையில இணையத்தை நான் நல்ல முறையில பயன்படுத்தினேன், அது எனக்கு நல்லதே கொடுத்துச்சு. இணையம் ஒரு முக்கிய காரணம். இப்ப நீங்க தென்னாட்டுல குறிப்பா திருநெல்வேலி தென்காசி பக்கம் பேசும்போது சுவலிமலனை பத்தி பேசுறீங்க, மாரியம்மனை பத்தி பேசுறீங்க, முத்தாரம்மனை பத்தி பேசுறீங்க. இப்போ அந்த கிராமத்து கதைகளை அந்த மக்கள்கிட்ட இன்னும் சொல்லும்போது இன்னும் எளிதா புரிஞ்சுக்கிறாங்களா? இது எப்படி காலங்காலமா கடத்தி வரப்படுற கதைகள், செய்வழி கதைகள் தானே அதெல்லாம்? மக்களுக்கு எப்படி சொன்னா பிடிக்கும், அதை எப்படி சொன்னா புரியும் அப்படிங்கறது அந்த இடங்கள்ல மக்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க பாணியில சொல்லும் போது சிரிப்பாவோ இல்ல ஒரு காமெடியா பேசுறதாவோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுவாரஸ்யமா கொண்டு போறதுனாலயும் செவிவழி கடத்தல், அப்புறமா கற்பனை, நம்மளுக்கு இப்படி இருந்திருக்கலாம், இப்படி வந்திருக்கலாம் அப்படிங்கிற கற்பனையும் சேர்த்து அதை வழிமுறையா கொண்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம். தமிழர்களோட எத்தனையோ வீரம் செறிந்த கலைகள் மெல்ல மெல்ல அறிவை சந்திச்சுட்டு வருது. இப்ப நீங்க முன்னெடுத்ததுக்கு அப்புறம் இந்த வில்லுப்பாட்டு கலை இப்ப மீண்டும் உயிர் பெற்றதா கூட சொல்லலாம். ஏன்னா நாஞ்சில் நாடு, தென்னாட்டு, இப்ப கடந்து நம்ம வடநாடு வரைக்கும் இப்போ உங்க மூலமா வில்லுப்பாட்டு பிரபலம் பெற்றிருக்கு. இப்ப நம்ம இதை கடந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும். இப்ப உங்களை பார்த்து புதுசா பெண்கள் வில்லுப்பாட்டு கத்துக்கிற ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இருந்தாலும் பெரிய லெவலில் பிரபலம் ஆகல. உங்களை பார்த்து வில்லுப்பாட்டை கத்துக்கணும், தமிழர் கலையை கத்துக்கணும் ஆர்வம் ஆகுறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படி கடத்தி கொண்டு போகிறோம்? தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி நான் பாட ஆரம்பிக்கும் போது பெரியவங்க தான் பெரும்பாலும் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பாடினாலும் 1-2 பேரு சிறு வயதுல இருந்து பாடிட்டு இருக்காங்க. பட் நான் பாடினதுக்கு அப்புறம் நிறைய பேரு இந்த கலையில வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டதே நான் வில்லுப்பாட்டு படிச்சது பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததா நான் நம்புறேன். பட் நான் வில்லுப்பாட்டு படிச்சதுல இவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்குங்க நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரக்கூடியவங்க
கலையில இன்னும் இதே மாதிரி ஆர்வம் காட்டி படிப்பு கொண்டே இருந்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்க கலை வந்து குறைந்துகிட்டே இருக்கு, அழிவு வருதுன்னு சொல்றீங்க. என்னை பொறுத்தவரை கலைக்கு என்னைக்குமே அழிவே கிடையாது. கலைஞர்களுக்கு கூட அழிவு வரும், கலைக்கு ஒரு நாள் அழிவே வராது. கண்டிப்பா அது எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். இதுல கதை தேர்வு முக்கியமா பாக்கணுமா? இப்ப நம்ம முத்தாரம்மனையோ அல்லது சுடமடனோ சொல்றதை கடந்து சமூக அக்கறை உள்ள கருத்துக்களை நீங்க அப்பப்ப சொல்றீங்க. ஆமா. இப்ப இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. இப்ப இது போன்ற செய்திகளை இது போன்ற கலைகள் மூலமா கொண்டு செல்லும் போது நம்ம இன்னும் எவ்வளவு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்? கதைகளை சொல்லும் போது ஒரு குடும்பத்துல உள்ள அன்பு, உறவுகள் எப்படி மதிக்கிறது அப்படிங்கிறது, நாட்டுல நம்ம நல்லபடியா நடக்கிறது, நல்ல பண்புகள், இயற்கை சார்ந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்ல கதைகள்ல சேர்த்து சொல்லும் போது மக்கள் வந்து அதை விரும்பி கேட்கறாங்க. அது மூலமா சில மாற்றங்களும் ஏற்படுது இல்ல, அதனால அதை சேர்த்து மக்களுக்கு கொண்டு போறோம். நீங்க திரும்ப திரும்ப பல பேட்டியில சொல்லிருக்கீங்க, நான் மட்டும் இல்ல, என்னோட சேர்ந்து 5 பேர் இருக்காங்க, உடுக்க வாசிக்கிறவங்க, பக்கவாத்தியம் பாசுரம் வாசிக்கிறவங்க, அவங்க எல்லாரும் ஒருங்கிணைப்பால தான் அந்த அளவு வெற்றி பெற முடியுதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதே நேரத்துல அவங்களோட சுய ஒழுக்கத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அது தொடர்ந்து கடைபிடிப்பீங்களா? மத்த கலைஞர்களுக்கு இதை கடைபிடிச்சா எவ்வாறு இருக்கும்? அதாவது நான் மட்டும் இதுல இப்படிதான் அப்படிங்கறத விட எல்லா கலைஞர்களும் எல்லா வில்லுப்பாட்டுலயுமே இதே முறைதான். 5 பேர், நான் மட்டும் இல்ல, 5 பேர் சேர்ந்தாதான் இந்த வில்லுப்பாட்டு. மத்த வில்லுப்பாட்டு படிக்கிறவங்க இடத்துலயுமே இப்படிதான் மெயின்டைன் பண்றாங்க. எல்லாருமே இதைதான் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. மிக்க நன்றி மேடம். ரொம்ப நன்றிங்க.